அதாவது கல்யாண சுந்தரம் அவர்கிட்ட இடுமான் கார்த்தி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, அது வந்து எக்ஸ்க்ளூசிவா சாட்டை அவர்கள் ஒரு வீடியோ போடுறாரு. நீங்க எப்படி நீங்க வந்து பேராசிரியர்னு சொல்லலாம், விக்னேஷ் அவர்களுடைய அந்த மரணத்தை பற்றி தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவா எக்ஸ்க்ளூசிவா போட்டிருந்தார். அதாவது 2 விஷயத்த நான் இங்க வந்து பேச வரேன். கரெக்டா 9-10 வருஷம் இருக்கும். அந்த காவேரி இஷ்யூ நடக்குது, காவேரி பிரச்சனை நடக்கும்போது நான் இப்போ 9th 10th படிச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த மீன் டைம்ல காவேரி பிரச்சனை நடக்கும்போது நாம் தமிழர் கட்சி அங்கே வந்து போராட்டம் பண்றாங்க. மன்னார்குடியில இருந்து விக்னேஷ் என்று அழைக்கப்படக்கூடிய நாம் தமிழர் கட்சி சார்ந்த தமிழ் தேசிய ஒரு போராளி ரொம்ப லைக் வந்து வீரியமா இருப்பாப்ல. ஸோ இவர் என்ன பண்ணிடுறாரு, போராட்டம் நடந்துட்டு இருந்த அந்த மீன் டைம்லயே தம் மேல எரிபொருளை ஊத்தி எரிச்சிட்டார், இறந்துட்டார். எரிச்சு தீ குளிச்சு இறந்துட்டார். ஹாஸ்பிட்டலாம் கூட்டு போனாங்க. அது வந்து அந்த டைம்ல பெரிய ஃபிளாஷ் நியூஸ் ஆச்சு. ஸோ இது நடந்த டைம்ல இதுக்கு அடுத்ததா அந்த விக்னேஷ் என்ற இளைஞரோட அம்மாவுக்கு கண் பிரச்சனை வருது, கண் பார்வை பிரச்சனை வருது. ஸோ இப்போ இவங்க என்ன பண்றாங்க, விக்னேஷோட புகைப்படத்தை வச்சு ஒட்டுமொத்தமா உலக முழுவதுமா வாழ்ந்துட்டு இருக்கிற தமிழ் மக்கள் கிட்ட இருந்து திறன் நிதிகளை திரட்டி இவங்க ஒரு ஃபண்டை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, அந்த அம்மாவுக்கு நாங்கள் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உதவி என்கிற பேர்ல கலெக்ட் பண்றாங்க. கடைசியில் அந்த ஃபண்டு போய் சேர்ந்துச்சா, அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சான்னு கேட்டா இல்ல. அதுதான் சோகமான விஷயம். ஸோ இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்கள காணிச்சு இவங்க ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்கல்ல, இவங்களே பாக்கெட்டுக்குள்ள போட்டாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு பிரஸ் மீட்லேயே சொல்றாங்க. யாரு, விக்னேஷ் என்ற அந்த இளைஞரோட அம்மா. அவர் வந்து நினைவு மண்டபம் கட்டுறேன்னு சொல்லி வெளிநாடுகள்ல பணம் வாங்கி அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிட்டாங்க. தவிர அவனுக்கு மணிமண்டபம் கட்டல. கண்ணுல பிரச்சனை இருக்கிறதுங்கிறது உண்மைதான். அது வந்து சீமான், இடும்பவனம் கார்த்தி, விக்னேஷோட பெற்றோர்கள் இந்த 4 பேருக்கு மட்டும் தான் தெரியும். பட் அவங்க வந்து என்ன எந்த மருத்துவமனைக்கும் அழைச்சிட்டு போல. என்னுடைய சித்தப்பா வீட்டுல சித்தியை அழைச்சிட்டு போனாங்க, தனிப்பட்ட முறையில அவங்க அழைச்சிட்டு போனாங்க. நான் ஏதோ மருத்துவமனையில இருந்த மாதிரியும் எனக்கு நிறைய ஏதோ நகையெல்லாம் கொடுத்த மாதிரி எல்லாம் வதந்திகள் வந்துச்சு. நான் அதுக்கும் பயப்படல. இப்ப இந்த பத்திரிகையாளர் மன்றத்தின் மூலமா அதுக்கு சேர்த்து நான் பதில் சொல்லிடுறேன். கண்ணுக்கான பிரச்சனை நாங்க ஒரு பைசா கூட யாரையும் வாங்கவே இல்லை. எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவங்க கூட போய் நாங்க எடுத்துக்கவும் இல்லை. அதோட இந்த எனக்கு வந்து தோடு கொடுத்தேன், ஜிம்கி கொடுத்தேன், என்னுடைய மகளுக்கு அதை கொடுத்தேன், எழுத கொடுத்தேன், அந்த கட்சியில நிறைய அவதூறுகள் கிளப்புறாங்கல்ல. நான் அதுக்காக பயப்படல. அவங்க சொல்றது அத்தனையுமே சீமான்ட்ட சொல்லணும். இந்த மாதிரி நான் விக்னேஷ் அம்மாவுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி சீமான்ட்ட சொல்லட்டும். சீமான் என்னுடைய தம்பிகள் சொல்வது அனைத்தும் உண்மை அப்படின்னு எந்த கோவில்ல வேணாலும் சீமான் தன்னுடைய மகன் மீது சத்தியம் பண்ணட்டும். நாங்களும் கோவிலுக்கு, அதாவது கோர்ட்டுக்கு போனா மனிதர்கள் சாட்சி வேணும், கோவிலுக்கு போனா மனசாட்சி இருந்தால் போதும். அதுக்கு நாங்க துணிஞ்சு நிக்கிறோம். கண்டிப்பா இதே விக்னேஷ் அந்த இளைஞரை வச்சு ஃபண்ட் ரைஸ் பண்ணி அந்த அம்மாவுக்கு கொடுக்குறேன்னு பேர்ல என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அந்த அம்மா காசை வாங்கிட்டு பேசினாங்களா இல்ல என்ன வாங்கிட்டு பேசினாங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் போடுவாங்க. யாருமா உனக்கு காசு கொடுத்தாங்க இப்படி பேச வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இவங்களே அவங்களுக்கு போய் கம்ப்ளைண்ட் லைக் வந்து சூ பண்ண வேண்டியதானே, வழக்கு போட வேண்டியதானே. நாங்கள் இவங்களுக்கு பணம் கொடுத்ததை இவங்க எங்களுக்கு வந்து தப்பா போர்ட்ரேட் பண்றாங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த அம்மா கடைசியில் வீதியில வந்து பேசினாங்க, எங்களை வச்சு பணம் திரட்டினாங்க, நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பழப்பா? நல்லா உட்கார்ந்த இடத்துல நீங்க எல்லாம் ஒரு முதலாளி, நான் ஒரு தொழிலாளி. சரி, நான் உனக்கு வாங்கி வந்து கொடுக்கணும், நானே வாங்கி போயிட்டா? அங்கதான் இருக்கு சுச்சமா.